வந்தேன் சபையோரே வணக்கம் சொல்ல வந்தேன். எஸ் அம்மாவுக்கும் வணக்கம், எஸ் ஐயாவுக்கும் வணக்கம், அம்மாவுக்கும் வணக்கம், ஐயாவுக்கும் வணக்கம், கலாச்சார முக்கியமந்திர அம்மாவுக்கும் வணக்கம். யார் தெரியுமே, அன்னை தெரியுமே, நான் தான் குசும்பு நாட்டு மன்னன் பத்தனின் முரசறிப்பவன். சத்தம் கேக்குது, அரசரும் மந்திரியரும் வஜீனம் போல கிடக்கு சத்தம் கேக்கு. அதுக்காக நீங்கள் எல்லாம் ஒளிம்பி நின்று தான் பார்க்கணும் என்று அவசியம் இல்லை. பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா போல வடிவா இருந்து ஆறுதலா வடிவா பாருங்க என்ன. மாநகரின் மந்திரியும் நானே, அழகு மிளிந்திடும் குசும்பு மாநகரின் மந்திரியும் நானே, அழகு மிளிந்திடும் குசும்பு மாநகரின் மந்திரியும் நானே, நீதி உரைப்பேன் நெறியும் உரைப்பேன் தந்திரியும் நானே. எங்கள் நாட்டு மன்னன் புகழை பாடவே இங்கு வந்தேன் நானே, எங்கள் நாட்டு மன்னன் புகழை பாடவே இங்கு வந்தேன் நானே, எங்கள் நாட்டு மன்னன் புகழை பாடவே இங்கு வந்த நானே. ஊர்வலம் காணவும் நகர்வலம் காணவும் மன்னர் வாரறிங்கே, மன்னர் வாரறிங்கே, மன்னர் வாரறிங்கே. மன்னர் வரப்போகிறார், ஊர்வலம் வரப்போகிறார். எல்லோரும் வெட்டி படுக்க வாளி வேணி கீணி எல்லாம் சுத்தமா இருக்க வேணும். முக்கியமா எல்லாரும் பல்லு தேட்டி முகங்கழுவி பவுடர் போட்டு இருக்க வேணும். வாசம் மணக்க வேணும். சும்மா தூக்க வேணும். சரியோ? அதோ கழுதச்சத்தம் கேக்குது, மன்னர் வாரா. குதிரைச்சத்தம் கேக்குது, மன்னர் வாரார் போல இருக்கிறது. குசும்பு நாட்டின் எழில்கொள் தலைவன் நானே, குசும்பு நாட்டின் எழில்கொள் தலைவன் நானே, குசும்பு நாட்டின் எழில்கொள் தலைவன் நானே, மாமன்னன் பத்தன் நானே, பூக்கள் விளங்கும் பேர் கொண்ட தலைவன் நானே, பூக்கள் விளங்கும் பேர் கொண்ட தலைவன் நானே, பூக்கள் விளங்கும் பேர் கொண்ட தலைவன் நானே. யானை படை, குதிரை படை, தேர்ப்படை, காலான் படை, வீரப்படை சூழும் வேந்தனும் நானே, வீரப்படை சூழும் வேந்தனும் நானே, வீரப்படை சூழும் வேந்தனும் நானே. மந்திரியாரே, மந்திரியாரே, அடே மந்திரி மன்னா, மன்னா, மாமன்னா, ஏன் இப்படி வருகிறேன்? அப்படி ஒன்றும் இல்லை, நான் வரப்போகிறேன் என்று ஏற்கனவே தகவல் வழங்கிவிட்டீர் போல இருக்கிறது. ஏன் மன்னா, ஏதும் பிசகாகிவிட்டதோ? பிசகொன்றும் இல்லை.
மாசம் சும்மா தூக்குதெல்லோ மன்னா அவ்வாறு இல்லை. எங்கள் நாட்டின் வளங்கள் நிலப்புலங்கள் எவ்வாறு உள்ள மந்திரியாரே? மன்னா நாட்புறமும் கடல் வளம் பெருவளமாகி உள்ளது மன்னா. உல்லாசம் பெருகட்டும். மன்னா தகவல் தொடர்பு கோபுரங்கள் கோயில் கோபுரங்களை விட உயர்ந்து நிற்கின்றன மன்னா. நவீன பிரம்மாக்களவை நீண்டு கருத்து நீளும் பெரு வீதிகளும் புழுதி பறக்க செல்லும் தேர்களும் மன்னா. மந்திரியாரே, வணிகம் கரை புரண்டோடுகிறது. பச்சை மஞ்சள் வெள்ளை கருப்பு என்று பரவி கிடக்கும் பல நிறுவனங்கள் மன்னா. மந்திரி, மக்களின் பொருளும் பணமும் பத்திரமாய் அங்கே தஞ்சமடைந்திருக்கின்றன. மந்திரியாரே, மன்னா மதிமிகு மந்திரி யாரே நீவீர், செப்பிட்ட வார்த்தைகள் தேனை போலே, செப்பிட்ட வார்த்தைகள் தேனை போலே, செப்பிட்ட வார்த்தைகள் தேனை போலே, ஆயினிலை சீலை வரவைத்தீரே, ஆயினிலை சீலை வரவைத்தீரே, போற்றவும் நாவது தயங்குதிங்கே, போற்றவும் நாவது தயங்குதிங்கே, பார்கொண்ட எங்களின் பத்தண்ணீரே, சீர்பெற்ற புகழ் கொண்ட சித்தண்ணீரே, சீர்கொண்ட புகழ் கொண்ட சித்தண்ணீரே, சீர்பெற்ற புகழ் கொண்ட பத்தண்ணீரே, நீரிட்ட பிச்சைதான் இது வன்பேனே, நீரிட்ட பிச்சைதான் இது வன்பேனே, பேர் கொண்ட எங்களின் ராசா நீரே, பேர் கொண்ட எங்களின் ராசா நீரே. மந்திரியாரே, நாட்டின் வளம் கேட்டு மகிழ்வடைந்து தங்கள் நிர்வாக திறன் கண்டு வியப்படைந்து மந்திரியாரே, உங்கள் கஜானாவின் நிலவரங்கள் பற்றி ஏதேனும் புதினம்? அம்மா ஒராமை கண்ணே கண்ணே யாராவன் மந்திரியாரே, போறது யாராவன் குறுக்கால போடுறது மந்திரி, என்ன வண்டி அண்ணையும் எங்க குத்துக்குதேதப்பா அல்லது குத்திகரணம் போட போறியா? என்ன அவர் அரசரடா, அவர் அரசர், உண்மையாகவே அரசரடா. இந்த வேலை காப்பு வச்சிருவாங்க இருக்கு. அரசனா தெரியல தெரியல. அட உண்மையாகவே அரசரடா. இந்த வேலைக்கு வருவது காப்பு வச்சிருவாங்க இருக்கு. இந்த பார் முடி இருக்குது. முடி எங்களுடைய இருக்கு. மன்னருடைய கனையாளி இருக்கிறது. நாங்களும் வச்சிருந்த நாங்கள் நேற்று காசு இல்ல தண்ணிக்கு வச்சிட்டோம். அதை விட தங்க ஆபரணங்கள் இருக்கிறது. எங்கள்கிட்ட கிடாக்கு வீட்டை நடந்தா கள்ள கொண்டு ஓடுவானு பேங்க்ல வச்சிருக்கோம் 10 ரூபாய். பெரிய வாள் இருக்குது. பெருசா உணவுட இப்படி இப்படி அடிச்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் குரூப்பா கொண்டு திரிகிறோம். மந்திரியாரே, சரி, எனக்கும் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம். இவர் மன்னர் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அடே என்னடா உனக்கு என்ன விசாராடா? அரசன்கிட்ட யாரும் கேள்வி கேட்பாங்கடா? அரசன் தாண்டா உன்கிட்ட கேள்வி கேட்கணும். விளங்குதோ? நான் யார் சொல்லும் பாபம் நீர்? நான் யார்? யார் நான்? குடிமகன். குடிமகன் அரசன கேள்வி கேட்காமல் வேற யார் கேட்கிறது? கேளு, கேட்டுப்பார். வேற யார் கேட்கல? மந்திரியாரே, அடுக்க வேண்டாம், கேளு. சரி, அரிசி 100 ரூபாய். சரியா? பருப்பு 1 கிலோ 180 ரூபாய். சீனி 110 ரூபாய். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் தொழிலுக்கு கொண்டு போறது
1 லிட்டர் மண்ணெண்ணெய் 100 ரூபாய். இவன் விலைவாசியை பற்றி பேசுகிறானா அல்லது எமது வரவு செலவு திட்டம் பற்றி பேசுகிறானா? என்ன நான் தான் நீங்க இல்ல நீங்க கேளை முடியல கிடாக்கு கேளு. 1 லிட்டர் பாக்கெட் கசிப்பு 40 ரூபாய். எவ்வளவு? 1 லிட்டர் கசிப்பு ஒரு பாக்கெட் கசிப்பு பாக்கெட் 40 ரூபாய். இப்ப சொல்லுங்க பாப்பம், எது மலிவு? எது மலிவு? எது இலகுவா கிடைக்கும்? பாப்பமா, இதுல என்ன குழப்பம்? கசிப்புத்தான். என்ன மந்திரியாரே? கசிப்புத்தான். சரியா கண்டுபிடிச்சியால், சரியா சொல்லி போட்டியால். இப்ப நான் குடிக்கிறதுல என்ன பிள்ளை அதுக்கு சொல்லுங்க. எது மலிவோ அதான் குடிக்கிறேன், என்ன பிள்ளை. ஆனால் அரசருக்கு நன்றி சொல்லணும். மலிவா கிடைக்குது சாமான், மலிவா கிடைக்குது. நன்றி, கோடி நன்றி ஐயா. ஆளை பார்த்தா அலவாங்கு விழுங்கின பெருளி கட்ட மாதிரி இருக்கா. என்ன அரசியல் கதைக்கிறான் போல இருக்கு. அரசியலோ இதுவோ கூச்சல் புலம்பல் போச்சந்தீர்த்தல் வந்தா. மந்திரியாரே ஒன்று தெரியல உமாக்கு. ஒரு கால் போனால் அரசியல் இல்ல, எல்லாம் கதைப்பெண். எல்லாம் கதைப்பெண். அண்ணா இவன் வேலை வெட்டி இல்லாத போன் தெரிகிறது மன்னா. ஐயோ மாம்பழம், ஐயோ மாம்பழம், வேலை வட்டி இல்லைன்னு சொல்லி போட்டால் மாம்பழம். வேலை வட்டி இல்லைன்னு சொல்லி போட்டால் எனக்கோடா வேலை இல்ல, குடிகாரா புலம்பல். எனக்கோடா வேலை, நானோடா குடிகாரன். வாங்கடா, நாளைக்கு விடிய 2 பேரும் 6 மணிக்கு வாரியால். அதுக்கு முதல் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் www பூச்சிப்பாண்டி, யார் பூச்சிப்பாண்டி, மிஸ்டர் பூச்சிப்பாண்டி.com. அம்மா ஒரு கண்ணே பூச்சிப்பாண்டி கணக்குல புலி. அண்ணா மாறுபடத்தில் சொல்லு. மன்னா மாறுபடமா நாரி போவோம், இப்படியே செல்வோம் மன்னா. அதுவும் சரிதான். வரும் நீங்கள் காணி நிலை இதுவோ நீவிர் பாரி நாம் படும் துயரை நீங்கள் காணி நிலை இழந்தோம் இங்கு களை இழந்தோம் நிலை குலைந்தே பதர்களானோ எம் நிலை குலைந்தே பதர்களானோ எம் நிலை இதுவோ நாம் படும் துயரை நீங்கள் காணி
காலம் வேலையை போய் மனுஷி பிள்ளைகளோட சந்தோஷமா ஒரு நேரத்தை சமைச்சு சாப்பிடுவோம். சோதனை பேப்பருக்கு ஃபுல்லா காசு கேட்டாங்க. சாப்பாட்டுக்கும் சோதனைக்கு இது காணும். வீட்டுல விளக்கு இல்ல, ஒரு லாம்பு வாங்கணும். இன்றைக்கு ஒரு அதிக லாம்ப வாங்கி கொண்டு போவோம். படிக்கிற புள்ள வேற இருக்குது. பிள்ளைக்கு பால்மா பாக்கெட் வாங்கணும்ன்றவள் பாவம் பச்சை பிள்ளை பசியா கிடக்கும். வேலையை முடிச்சுட்டா இப்படி கொஞ்சம் இருந்து ஆறிக்கொண்டாங்கால போ. செல்வனைகள் வேறதோ உற்றவனை தேடுதோ மனதை செல்வமது நெஞ்சவனை அதுவனம் தேடுதோ வீடுவனை தேடுதோ பாரும் பாருமண்ட வீடு முயன் தோங்குதோ. பக்குவமாய் படம் சேர்த்து பாகம் பண்ணி உலகம் கொண்டாட நினைப்பீரோ எப்படி போறது இருப்பேனோ நானும் மீத எப்படி போறது இருப்பேனோ படி பொறுத்திருப்பேனோ எப்படி போறது இருப்பேன் நன்மை இங்கே வளர்வதற்கு எப்படி போறது இருப்பேன் நன்மை இங்கே வளர்வதற்கு கண்டதும் கடியதும் கொண்டதும் விட்டு கலகம் உண்டாக்குவேனே கண்டது கடியது கொடியது விட்டு கலகம் உண்டாக்குவேனே கண்டது கடியது கொடியது விட்டு கலகம் உண்டாக்குவேனே. தம்பியவ களைப்புக்கு நல்ல விருந்தடா, உழைப்புக்கு நல்ல மருந்தடா. வாங்கோடா வாங்கோடா ஓமா பானம் வாங்கோடா வாங்கோடா குடியுங்கடா டே வாங்கடா டே கொண்டாங்கடா டே அடே டே வாங்கடா 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 டே ஓடுங்கடா ஓடுங்க 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 பங்களோ பொடியல் உரம் பொடியல் என்ன மாதிரி இந்தா இதோட இந்தா போகம் போகும் அடிச்சு பாரு எப்படி காணு பாரு எடுத்து அடுத்த அப்படி இருக்கு தெரா ஆமா நட்டுமே இந்தா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி விடு அடி தவிப்பு பறக்கும் பேன் கொஞ்சம் கொஞ்சம் கூட பாத்தியா எடுத்தா நடக்கினான் பரவாயில்ல பாத்தா இந்த உனக்குதா இந்த வடியாக்கள் என்ன மாதிரி யாரும் படிச்சுட்டா பார் அடிச்சு பார் சும்மா தவிப்பு பறக்கும்டா அப்படி அடிச்சுடா அடிடா அடி அடி இந்தா அடி அடிடா சோகம் போகும் தாகம் தீரும் தவிப்பு பறக்கும் தனிமை நீங்கும் சோகம் போகும் தாகம் தீரும் தவிப்பு பறக்கும் தனிமை நீங்கும் சோகம் போகும் தாகம் தீரும் தவிப்பு பறக்கும் தனிமை நீங்கும். குடும்பம் இல்ல உள்ளேள் இல்ல உறவும் இல்ல அடையாளமும் இல்ல உங்களுக்கு நான் இப்ப ஒரு பொது பேரொண்டு வைக்க போறேன். விலகிதோ விலகிதோ 1 2 3 குடிகாரன் நாயர். நாதியத்து நாவிலந்து மானம் இழந்து மனையும் இழந்து பேரிழந்து சீர்கெட்டு சிறுமையுட்டு ராமநாதா
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ இதில் பார்த்த காட்சி சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோட சாதிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த குடியண்ட விஷயம் ஒரு குடும்பத்தை எப்படி அதுலேயும் குறிப்பாக குடியண்ட விஷயம் ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்குது என்றது சம்பந்தமாகவும் அதோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா உழைக்கிற அனைத்தையும் இந்த குடிக்கிற விஷயத்துல பயன்படுத்துறதால அனைத்து பிரச்சனைகளும் முளைக்குது. அதுலயும் குறிப்பா நாங்க பார்க்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னா உழைக்கிற அனைத்தையும் நாங்க எல்லாம் குடிக்காக பயன்படுத்துகிறோம். இதுல முக்கியமான விஷயம் ஒன்று நாங்க பார்க்க வழிகிட்டா முதலாவது எதுக்காக குடிக்கிறோம் என்ற கேள்வி. இரண்டாவது கேள்வி அந்த போதை, அதாவது அந்த போதை எவ்வளவு தூரம் எங்கட உடல் நிலையையும் சரி எங்கட மனநிலையையும் சரி எவ்வளவு தூரம் பாதிக்குது, எங்கட சமூக கட்டமைப்பை எவ்வளவு தூரம் அந்த குடியண்ட விஷயம் உடைக்குது என்றது முக்கியமான விஷயமா இருக்குது. நாங்க வேறொரு இடத்துல இருந்து வந்திருக்கிறபடியா இதுல ஆறாவது எங்களோட கதைக்க விரும்புறார்கள் கதைக்கலாம். உங்களோட இடங்கள்ல இந்த குடியண்ட விஷயம் எவ்வளவு தூரம் பாதிப்பை செலுத்துது என்ற விஷயத்த நாங்க அறிஞ்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆறாவது கதைக்க விரும்பினார்கள் இது சம்பந்தமா. அந்நியவை சரி. அப்ப நாங்க இப்ப இனி அடுத்த கட்டம் எங்கட இந்த வீதி நாடகத்துல அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்றத நாங்க பார்ப்போம். தந்தன நானன தானனா தந்தன நானன தானனா தந்தன நானன தானனா தந்தன நானன தானனா தந்தன நானன தானனா. இன்றைக்கு டீச்சர் என்ன சொல்லி தந்தாங்க? கப்பல். கணக்கு பாடம் செய்ய சொல்லிட்டாங்க. என்ன வீடு சூனியமா கிடக்கு, படிப்பு நடக்குது போலடாக்கா. மெத்த படிக்கணும், மெத்த படிக்கணும். ஒப்பர் வந்தது கூட தெரியாம படிப்பு. தம்பி என்ன வீட்டு பாடம் நடக்குது? டீச்சர் வீட்டு வேலை தந்தவாப்பா. இன்றைக்கு கணக்குல எல்லாம் சரி எடுத்த நான். என்ன டீச்சர் கொப்பி பெஞ்சில் புத்தகம் தந்தாவா? என்ன நல்ல புள்ளைன்னு சொன்னாவா? என்ன நல்ல புள்ளைன்னு சொன்னவா? கொப்பரை வித்து போட்டாய். அப்ப கொப்பரை வித்து போட்டாய். கொப்பரை குடிக்கிறாரு சொல்லி இருப்பியே, சொல்ல இல்லையா? உண்மையா சொல்ல. கொப்பரை குடிக்கிறாரு சொன்னியோ இல்லையோ? நீ என்ன வித்து போட்டாய்? நீ என்ன வித்து போட்டாய்? படிப்பு வேண்டாம். எடு பெஞ்சில, எடு ரவெஞ்சில, ரவெஞ்சில, ரவெஞ்சில. முறிடா முறிடா
எனக்கு பூச்சி பாண்டி பிடிடா கொப்பர் இனி பள்ளிக்கூடம் போவிய போய பள்ளிக்கூடம் நாளையோட இது பொம்மாட வேலை போறாய் எங்க போறாய் பொம்மாட வேலை போறாய் பின்னேரம் கொப்பரு காசாராய் கொப்பரை விற்கிறான கொப்பரை எங்க அவர் பெரியவர் என்ன தம்பி டாக்கு தெருவு படிப்போம் அப்பா ஓஎல் எக்ஸாமுக்கு படிக்கணும் 2 மாசம் தான் கிடக்குது. O level படிச்சாங்க A level தானே என்ன என்ன தண்ணி கடைசியா பெரிய ஆளா வந்து வந்தானே A level பெரிய ஆள் வந்து கொப்பர் நிக்கிறேன் கொப்பர் நிக்கிறேன் பெரிய என்ன என்ன பூஜிபான் பூஜிபான் படிக்கவே விடாம படிப்பு காணும் உனக்கு இனி படிப்பு காணும் மாம் சரியோ நாளையில இருந்து வேலைக்கு போறாய் பெரியவன் இல்ல நீ மண்ணா கட்டி பெரியவன் கொப்பருக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து வைக்கிறாய் கால் வச்சாய் என்றால் இருக்காது வெட்டி போடுவன் வெட்டி போடுவன் கொப்பருக்கா பூச்சி பாண்டி காணல I am Raghu. Raghu. I am 8 years old. Mr. J. Puji Pandey is my father. நிப்பாட்டு Is my father. Mr. J. Puji Pandey is my father. இங்கிலீஷ் படிக்கிறியோ Is my father. அடே நீ இங்கிலீஷ் கதை கேக்கே தெரியும் மாம்பழம் எனக்கு விட்டுட்டால் விளையாட்டு நீ இங்கிலீஷ் கதை கேக்கே எனக்கு தெரியுமடா Is my father. மாம்பழம் எனக்கு விட்டுட்டால் விளையாட்டு Is my father. எந்த பரம்பரையில ஒருத்தனும் இங்கிலீஷ் கதைக்க மாட்டான் நீ கதைக்கிறாய் விட்டுட்டால் மாம்பழம் விளையாட்டு பூச்சி பாண்டி ஊருக்கே வைக்க மாம்பழம் பூச்சி பாண்டி வச்சுட்டாங்க எழுப்புடா எழுப்பு எழுப்பு பாண்டி போடா புத்த பைக்குல போடா புத்த பைக்குல போடா போடா வேலைக்கு போடா வேலைக்கு போடா வேலைக்கு மாட அடே மாம்பழம் எங்கடா போட்டா ஹோம்பா என்னடி என்ன பார்வை என்ன பார்வை இன்னைக்கும் மாம்பழம் இல்லாட்டி நாளைக்கு பப்பாப்பழம் நாளண்டே பிலாப்பழம் அடுத்த நாள் மாம்பழம் யாருக்குடி என்ன பார்வை என்னடி பல்லு கொட்டுங்கடா யாருக்கு பூச்சி பாண்டி சாப்பாட கொண்டாடி வீடு அமைதியா கிடக்கும் மாமலாம் சாப்பாட கொண்டாடி கதியா சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும் சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும்
சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும் சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும் சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும் சாப்பாடு தராள் போலடாக்கு அண்ண கிளியட்ட போ அவள் தருவா அண்ணக்களே இடியே அண்ணக்களே அத்தான் வாராஜ் சாப்பாட்டம் போடு தந்தானே தானா நானே தானா நானே தந்தானே தானா நானே தானா நானே தந்தானே தானா நானே தந்தா நானே தானா நானே தந்தானே தானா நானே தானே நானே தானே நானே வந்தேனே கட்டியகாரன் வந்தேனையா வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனையா தந்தேனே செய்தி ஒன்று தந்தேனையா தந்தேனே செய்தி ஒன்றை தந்தேனையா. இத்தால் அனைவருக்கும் அறிய தருவது அரச தேவை காரணமாக வாழிடங்கள் பற்றிய தகவல்கள் பெற அதிகாரிகள் வருவார்கள். சரியான தகவல்களை வழங்கவும். இது அரச உத்தரவு. தந்தானே தானா நானே தானா நானே 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 தத்தி தக நக சொம் தத்தி கிட்ட தக்க தாக்க சின்னுங்கு சின்ன தாக்க சின்னுங்கு சின் தா 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 தத்தி தக நக சொம் தத்தி கிட்ட தக்க தாக்க சின்னுங்கு சின் தாக்க சின்னுங்கு சின் தா தா தரிகிடத்து தா தா தரிகிடத்து தா தா தரிகிடத்து தா தா தரிகிடத்து இஞ்ச கந்தவனம் உண்டது எந்த அப்பா இவரான். ஆனா இவங்கட அம்மா 2ஆம் தாரம் செஞ்சிருக்கிறார். அப்ப உங்களோட அம்மா சந்தானம் முதல் தாரம் இப்ப அந்த சாமியை முடிச்சிருக்கிறான். அவரோட மூத்த பிள்ளை தான் நான். அப்ப சந்தானமும் சபரியம்மாவும் சகோதரங்கள். அப்ப கந்தவனமும் கதிர்காமநாதனும் இவனுக்கு அப்பா, எனக்கு சித்தப்பா, இவன்ட மாமா. அப்ப எங்களுக்கு பிரதான குடியிருப்பாளர் பிரதான குடியிருப்பாளர். அந்த மேல் குளத்துல போடுங்க அந்த பேரை கந்தவனம். ஓகே சார், ஓகே சார். அடுத்தது தம்பி காணி நிரந்தரம் ஐயா. காணி உறுதி உண்டு ஐயா. வீட்டின் தன்மை கிடுகு வீடு வசதி இல்லையா? தஜை களிமண் ஐயா. கிணறு இல்லையா? சார் அதையும் கேட்போமே, கேட்டு விடுவோமே. எப்படியும் சொல்லுங்க. அக்கோஸ் ஐயா அப்ப சமையலறை இல்லையா? இல்ல 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 இல்லை 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 தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுது தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுது இல்லை 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 தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுது தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுது இல்லை 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 தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுதும் தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுது இல்லை இல்லை எதுவும் இல்லை 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 எதுவும் இல்லை தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுதும் தாக்கு தாக்கு தாத்தடிக்கிட்டு தகுதும். சரி, அடுத்த பக்கத்தை பார்ப்போம். குடும்ப அங்கத்தவர் 6 பேர்.
6 பேர். அதுல தொழில் செய்வோம் 5 பேர். அப்ப மாத வருமானம் 40,000 தொடக்கம் 50,000 ஐயா. சார் Wait. 40,000 துவங்கி 50,000 பெரிய காசு. சார் அப்ப இவிய ஆனாவா ஈனாவா அல்லாட்டி ஊனாவா சார்? ஆனாவா இல்ல ஈனாவா இல்ல என்ன சொன்னா சொந்த காணி கிடக்கு. அப்ப ஊனான்னு யோசிச்சாலும் இல்லையே 40,000 50,000 வரை உழைக்கிறாங்களே. அப்ப ஆனாவா ஈனாவா ஊனாவா எதுக்குள்ள போடுவோம்? அடுத்த பக்கத்தையும் கேட்டு போட்டு இல்ல அது நாங்க அடுத்த பக்கத்தை பார்ப்போமா? மச்ச குளத்தை நிரப்புவோம். சரி. வாகனங்கள் பல்சர் உண்டு, ஓட்டோ உண்டு, பிளஸர் உண்டு. என்னதான் பல்சர் ஓட்டோ பிளஸர் உண்டு. அந்த இப்போ எல்லாரும் முடிக்க வேண்டியது யாரும் இல்ல எடுத்த உடனே போ. சொந்த வீடு இல்ல. இந்த வீடு என்னதுங்க இது எல்லாம் அப்ப சார் தொலைக்காட்சி டிவி உண்டு, ஆனா 3Dல வச்சிருக்கோம். அப்ப வானொலி அதையா இந்த மகன் சும்மா பாட்டு கேட்கறதுக்கு அடுத்தவன் அந்த பூஃபர் ஐயா, ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வித் டெஸ்க்டாப் பூஃபர், சும்மா பாட்டு கேட்க அடுத்தவன் மகன். இந்த வரும்படிக்கு என்னத்துக்கு ஹோம் தியேட்டர் சிஸ்டம்? சார் பக்குத கட்டி இருக்கலாம். இல்லையா இருக்கிற கிடமில்ல ஹோம் தியேட்டர். அடுத்தது அந்த வேறு இவங்க வச்சிருப்பாங்க சாமான்கள் நிறைய. வேறு என்ன எலக்ட்ரிக்கலா அந்த கரண்டில் ஓடுற சாமான்கள் என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன எல்லாரையும் என்ன குளிர்சாதனப்படி ஒன்று. குளிர்சாதனப்பட்டி அண்ணா டச் போன் 5 இருக்குண்ணா. 5 பேரும் தொழிலுக்கு போற 5 பேரும் 5 இருக்குண்ணா 5. நான் லேப்டாப் கொண்டு வச்சிருக்கேன். சார் அந்த இப்ப வந்திருக்கு டயலாக் இல்ல 25 GB வைஃபை ரூட்டர் 4G ஸ்பீட்ல வந்திருக்கு. அது இருக்குது வெளிநாட்டுக்காரரோட ஸ்கைப்ல கதைக்கிறது. சார் எவ்வளவு குளத்துல இல்லாதமா அவங்கள்ட்ட கிடந்து விடையில கீழே எழுதி போட்டு போடுங்க. டொங்குடா டொங்கு போச்சிட்டோம். சார் முக்கியமான ஒரு விட்டுட்டோமா முக்கியமான விஷயம். சரி கேட்டு விடுவோம். அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. அநேகமா எம்பஸானவும் தெரியும். கல்வி தகைமை பெற்றோரோட கல்வி தகமை தெரியாது ஐயா. பெற்றோரில் இல்லையா உங்களே கேட்கிறோம். 2ஆம் ஆண்டு ஐயா. கடைசியா படிச்சாதானே? எதுல என்ன சந்தி? எத்தனாம் ஆண்டு மட்டும் பள்ளிக்கூடம் இருக்கு ஊருக்கு? நான் படிச்ச காலத்துல சரி 2014. அடுத்தாள் ஐயா 3ஆம் ஆண்டு ஐயா 3ஆம் ஆண்டு கட்டிக்காரன் ஒன்று கூட படிச்சு அவரை விட ஒன்று கூட. தம்பி மொத்தத்துல நான் தான் 5ஆம் ஆண்டு. அப்ப நீங்களாம் எல்லாரையும் விட கூட. அப்ப கொப்பரை உண்டா நிப்பாட்டினார் எல்லாரையும். சரியா அது சரி. அம்மா அப்பா எது வரைக்கும் படிச்சோம்? அம்மா அப்பா படிச்ச விவரம் பற்றி எங்களுக்கு தெரியாதய்யா. ஒன்றும் தெரியாது. 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுல நிப்பாட்டினண்டா அவன் பள்ளிக்கூடம் பக்கமே போயிருக்காயினம். அதை நாங்களே ஃபீல் பண்ணுவோம். அதை நாங்கள் இல்லை என்று போட்டுட்டோம். சரி இப்ப நாங்கள் இத ஆனாக்கையோ ஊனாக்கையோ உவனாக்கையோ சேர்க்கிறோம். புதுசா ஒரு எழுத்து போட்டு சேர்ப்போம். ஜிஎஸ்எம் மாட்ட கேட்டால் சரி அவட்டே கேட்போம். அம்மா தக்க நக்க சொம் தத்தி கிட்ட தக்க தாக்கு ஜின்னுங்கு ஜின் தாக்கு ஜின்னுங்கு ஜின் தத்தி தக்க நக்க சொம் தத்தி கிட்ட தக்க தாக்கு ஜின்னுங்கு ஜின் தாக்கு ஜின்னுங்கு ஜின் தந்த தகிட தாம் இந்த திகிட திகிடத்தை தக தந்த தகிட தாம் இந்த திகிட திகிடத்தை 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 தந்த தகிட
திகிடதாம் இந்த திகிட திகிடத்தை தந்த தகிட தகிடதாம் 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 இந்த திகிட திகிடத்தை. சோதி அன்னைக்கும் சோதி அக்காக்கும் உள்ளே ஒன்று பிறந்திருக்கா. தாய போல நிறம், தகப்பன போல குணம், நல்ல முகவட்டு, நெடுப்பான மூக்கு, நெடுக்கான நெத்தி, தேவது நட்சத்திரம். அப்ப வேற என்ன தெரியுமே? ரேவதி குட்டி. தந்த தகிட தகிடதாம் இந்த திகிட திகிடத்தை தந்த தகிட தகிடதாம் இந்த திகிட திகிடத்தை தந்த தகிட தகிடதாம் இந்த திகிட திகிடத்தை தந்த தகிட தகிடதாம் இந்த திகிட திகிடத்தை. ஒரு பிள்ளை பிறந்து வளர்தல் என்பது எங்களுடைய சமூகத்தில் இயல்பான ஒன்று. அந்த வளர்ச்சி போக்கிலேயே வருகிற முக்கியமான கட்டம் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தங்களுடைய பருவத்தை அடைதல். இதிலும் எங்களுடைய சமூகம் பெண் பருவம் அடைதல் என்பதை மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக காண்கிறது. அதற்கு ஒரு பெரிய விழா வைத்து பெண் பருவம் அடைதலை கொண்டாடுகிறது. பருவத்தை அடைந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது வயதை அடைந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவருடைய உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி நிறைய மாற்றங்களை சந்திக்கிறார்கள். ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி தனக்கான ஒரு கவர்ச்சி அல்லது தனக்கான ஒரு அடையாளம், தனக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில பார்த்தா ஒரு பெண் பருவமடைதல் என்பது மிகவும் முக்கியமான பிரச்சனை எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை. அல்லது ஒரு பருவமடைந்த பெண் எவ்வாறு சமூகத்தால் பார்க்கப்படுகிறாள் என்பது எங்களுடைய சமூகத்தில் கட்டாயம் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுலயும் முக்கியமா எங்களுடைய சிறுவர்கள் தாங்கள் பருவமடைந்த பின்னர் அவர்களுடைய உறவுகளாலும் சுற்றம் சூழலாலும் எவ்வாறு பார்க்கப்படுகிறார்கள் என்பது சம்பந்தமா அடுத்த வர்ற காட்சியில பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா எங்களுடைய உடல் யாருக்கு சொந்தமானது, அதாவது ஒவ்வொருவராகிய எங்கள் ஒவ்வொருவருடைய உடலும் யாருக்கு சொந்தமானது என்றதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இதுல முக்கியமானது எங்கட உடலை நாங்க என்ன செய்ய வேணும்? 4 பேர் நிக்கணும், கேட்டு பார்ப்போம். எங்களுடைய உடலை மானங்காக்க ஆடைய நீரோம், நல்ல உணவு உண்ணுகிறோம், நல்ல மருந்து எடுக்கும், அம்மா அப்பாவுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கின்றோம். இப்படியாக எங்களுடைய உடலை நாங்கள் ஒவ்வொரு விதமாக கட்டமைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இங்கே ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆள் இளம் பெண் பிள்ளை இப்போதான் பருவம் அடைந்திருக்கிறார். இவ என்ன மாதிரியான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில எதிர்நோக்க போகிறா என்றதை, அல்லது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்றதை பற்றி நாங்கள் ஒரு சாதுவா பார்ப்போம். குட்டி வடிவு செல்லத்துக்கு வடிவான சொண்டு, குட்டிக்கு இடுப்பான நெஞ்சு, நாச்சியாருக்கு துடிப்பான இடுப்பு, குட்டியடா காலும் கையும் பாலக்கா தண்டடா வச்சான் தண்டு. மாமாட இந்த போன பாத்தியா, நிறைய பணம் இருக்குது, பார்த்தா விட மாட்டேன். குட்டி மஞ்சள் கவர் புத்தகம், நிறைய கதை இருக்குது, வாசிக்க வாசிக்க நித்திரையே வராது. செல்லம் மாமா சொல்றத கேட்டா கண்டாஸ் தருவேன். நீ ஒன்றுக்கும் யோசிக்க
வணக்கம். பிரத்யேக டியூஷனுக்கு சென்ற மாணவி பாடம் கற்பித்த ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார். ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி வைத்தியசாலையில் அனுமதிப்பு. யாழ் நகரில் பிரபலியமான பாடசாலை ஒன்றில் உடல் உறவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அப்பாடசாலை மாணவனும் மாணவியும் கைது செய்யப்பட்டதாக இணையதள செய்தி கூறுகிறது. பல நாட்களாக நடந்த விடயம் இன்று வெளிச்சத்துக்கு வந்ததாக பாடசாலை தரப்பு ஒத்துக்கொண்டது. சொந்த உறவு முறையான சித்தப்பாவினால் 10 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சொந்த வீட்டில் வைத்தே தனிமையில் இருந்த வேளையில் பாலியல் பலாத்காரம் புரியப்பட்டதாக அறிய முடிகிறது. பாடசாலைக்கு செல்வதாக கூறி சென்ற மாணவர்கள் நீலப்படம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டனர். பெற்றோர் இல்லாத தனிமையான வீடு ஒன்றில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து பெருந்தொகை பணமும் சீடிக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கெஷோவினா கடற்கரையில் மதுபோதையில் மாணவர் சிக்கினர். பிரபல்யமான பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள இவர்கள் பாடசாலை விசேட தினம் ஒன்றை முடித்துவிட்டு ரகசியமாக வந்திருந்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வணக்கம். ஐயோ உங்களோட பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கல. அப்ப பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் காட்டுறாங்க ஏதோ. உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி வழக்காட்டி அல்லது இப்படியான உறவுகள் இருந்தால் உங்களோட வீட்டுல இதே மாதிரி நீ செய்தியா உங்களோட பிரச்சனையும் வரலாம். சரி, நாங்க இப்ப இந்த செய்தியை அங்கால அனுப்பிடுவோம். முக்கியமான ஒரு விஷயம், கட்டாயம் கதைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை இப்ப நாங்க இந்த காட்சியில பார்த்திருக்கோம். இதை விடவும் 1000 விஷயங்களை நாங்கள் செய்திகளாக கேட்கிறோம். இதுல முக்கியமானது, நாளைக்கு இந்த செய்தியில எங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஒருவர் அல்லது எங்களுடைய சமூகத்தில் இருக்க ஒருவர் உட்பட்டு விடுவாரா என்ற கேள்விக்குறி. இதுல முக்கியமா நாங்கள் என்ன செய்ய வேணும் அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாம இருக்க நாங்கள் என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்றது ஒவ்வொரு பெற்றோருடைய அல்லது ஒவ்வொரு ஆசிரியருடைய முக்கியமான கடமை. இது எப்படி இருக்கணும்? முதலாவது, சிறுவர்கள் பாடசாலைக்கு ஒழுங்காக செல்கிறார்களா, குறித்த நேரத்துக்கு சென்றடைகிறார்களா என்பதை வடிவா உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெற்றார். அடுத்தது, பெற்றாருக்கும் ஆசிரியருக்கும் இடையில ஒரு சிறப்பான உறவு. அடிக்கடி ஆசிரியர்களை சந்திச்சு உங்களுடைய பிள்ளை என்ன மாதிரி கல்வி கற்குது, என்ன மாதிரி அவருடைய கல்வி தரம் சென்று கொண்டிருக்குது, என்ன மாதிரி அவருடைய நடத்தைகள் என்பது தொடர்பா உங்களுடைய ஆசிரியரோட கலந்துரையாடி உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கம் பார்த்தா உங்களுடைய பிள்ளையில நடத்தைகள் அல்லது உங்களுடைய பிள்ளையை ஒழுக்க நெறியோடு வளர்த்துக் கொள்ளுதல் என்ற விஷயத்துல பெற்றோர் மிகவும் உன்னிப்பாக இருங்கள். இதோடு சேர்த்து எங்களுடைய சமூகத்தில் சில அடையாளம் காணப்பட வேண்டிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி உங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு இருந்தால் தீதும் நன்றும் பிறர் தர வரா என்று கூறி எங்களுடைய இந்த ஆட்சிகையை நிறைவு செய்கிறோம். இங்கு வந்திருந்து பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதே நேரம் நாங்கள் சொன்ன செய்திகளையும் உங்களுக்குள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை இயலுமானவரை படிக்க வையுங்கள், இயலுமானவரை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு மகிழ்ச்சியான குடும்ப பாடலோடு இந்த ஆட்சிகையை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறோம். உறவாலே கட்டி மூடிப்போம், எம் வீட்டை அன்பாலே கட்டி முடிப்போம். உறவாலே கட்டி முடிப்போம், எம் வீட்டை அன்பாலே கட்டி முடிப்போம். சிதறுண்ட மனிதர்கள் ஒன்றாய் சேர நொறுங்குண்ட இதயங்கள் ஒன்றாய் வாழ, சிதறுண்ட மனிதர்கள் ஒன்றாய் சேர நொறுங்குண்ட இதயங்கள் ஒன்றாய் வாழ. வீடு குடும்பம் நாங்கள் சொந்தங்கள், வீடு எம் குடும்பம் நாங்கள் சொந்தங்கள். உறவாலே கட்டி முடிப்போம், எம் வீட்டை அன்பாலே கட்டி அமைப்போம்.
உறவாலே கட்டி மூடி போ